அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆட்கள் சுபஹில ஏர்லி மார்னிங் எல்லாம் நிறைய பேர் இல்லாம இருக்கிறாங்க. 14 பேர் தான் ஜாயின் ஆகவங்கள இருக்கும். ரைட், ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் கடந்த வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணினோம். வகுப்பு நடைபெறல நெட்வொர்க் கவரேஜால. அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அந்த சம்பவ கற்கையில 4வது வினாவோட 2வது பேப்பர் எங்கிட்ட முடியுது. அதுல 4வது வினா நீங்க வாசிச்சிருப்பீங்க. ரைட், ஒரு பாடசாலையில ஆசிரியர் அதிபர் முரண்பாட மையமாகவும் ஆசிரியர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த வினாப்பத்திரத்தை தயாரித்திருக்கின்றோம். எனவே இந்த சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை வேகமாக வாசிப்போம். ரைட், விஜயபுரம் வித்தியாலயத்துல தரம் 11 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலையாகும். இப்பாடசாலை ஆசிரியை நளினி விவசாய பாட ஆசிரியை ஆவார். பாடசாலையில் தோட்டச்சேகை ஒன்றை மேற்கொண்டு வரும் இவர் கலைப்பு தர சாதாரண தர பரீட்சையில் நல்ல பெறுபேரை பெற்றுக் கொள்கின்ற ஆசிரியை ஆவார். இல்ல விளையாட்டு போட்டியின் போது ஆசிரியர் நளினிக்கும் அதே பாடசாலை தேவிக்கும் இடையில் முரண்பாடு சண்டையாக மாறிற்று. மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னால் சண்டையிட்டுக் கொண்டனர். இது பற்றி அவர்கள் அதிபரிடம் முறையிட்ட போது அதிபர் அவர்களுக்கு செவிசாய்க்காத இருவரையும் கோபமாக திட்டிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறினார். குறித்த ஆசிரியர் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரியானர். ஒரு நாள் அதிபர் தரம் 9ற்கான ஆசிரியர் லீவ் எடுத்தமையினால் ஓய்வு பாட வேலைக்காக நளினியை அவ்வகுப்பறைக்கு அனுப்பினார். தரம் 9க்கு சென்று அந்த வகுப்பின் மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் நளினி வெயிலில் அழைத்து புல்வெட்டுமாறு பணித்தார். அவ்வகுப்பில் கற்ற மாணவர் சுதன் ஆசிரியர் தேவியின் மகன் ஆவார். அவனும் புல்வெட்டுவதை அவதானித்த அவரது தாய் சுகமில்லாமல் இருக்கும் உன்னை புல்வெட்டச் சொன்னது யார் என்று சப்தமிட்டு வகுப்புக்கு செல்லுமாறு கூறி அவ்விடத்தை விட்டு சென்றார். தன்னுடைய அனுமதியின்றி வகுப்பில் போய் அமர்ந்த மாணவன் சுதனை அழைத்த ஆசிரியர் நளினி தண்டனையாக வெயிலில் முழந்தாளிட்டு அமரச் செய்தார். சிறிது நேரத்தில் மாணவன் மயங்கி விழுந்த செய்தி பாடசாலை எங்கும் பரவியது. மாணவன் அவரது தாயாரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். அடுத்த நாள் நளினி ஆசிரியை தூரத்து பாடசாலை ஒன்றுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றப்பட்ட கடிதத்தின்படி தான் செயற்பட போவதில்லை என கூறி அதே பாடசாலையில் தொடர்ந்தும் பணியாற்றினார். ஆசிரியர் நளினுக்கு ஆதரவாக ஒரு குழுவினரும் ஆசிரியர் தேவிக்காக ஆதரவாக ஒரு குழுவினரும் பாடசாலையில் இயங்கினர். ஆசிரியர் நளினி கட்டாயப்படுத்தப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டதால் தாம் வகுப்புகளுக்கு செல்லாது பணிப்பாய்ச்சல் ஈடுபட போவதாக அவருக்கு சார்பான குழு அதிபருக்கு அறிவித்ததுடன் அவரது இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு வலயக்கல்வி பணிப்பாளருக்கு பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்தனர். இதான் சம்பவம். ரைட், இந்த சம்பவத்துல பல விடயங்கள் பாடசாலையில நடைமுறையோடு தொடர்புடைய பல சுற்றறிக்கைகள் அத்தோடு நடைமுறை பகுதிகள் அதுல காணப்படுகின்றது. அத்தோடு கோட்பாட்டு ரீதியான பகுதிகள், நடைமுறை ரீதியாக உள்ள முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சுற்று நிருபம். அதுல நாங்கள் முதலாவது வினா முரண்பாடுகளை தீர்த்து வைத்தல் எனும் முகாமைத்துவ செயல்முறையில் விஜயபுரம் அதிபர் அவர்களின் முகாமைத்துவ பணியை மதிப்பீடு செய்க அல்லது விவரிக்க என்று போட்டிருக்கிறோம். அதுல 2 விடயம் இருக்குது. ஒன்று முகாக்கரு, இரண்டாவது அதிபர் என்பவருடைய வகிபாகம் தொடர்பானது
இரண்டாவது பகுதி. ரைட். எனவே இந்த ரெண்டும் முகாமையாளர்கள் என்ற வகையிலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகள். எனவே அந்த வகையில விடைகள் நாங்கள் தந்திருக்கின்றோம். ஆரம்பத்துல இருவருக்கும் இடையில விளையாட்டு போட்டியின் போது ஏற்பட்ட ஒரு முரண் அவ்வேளை அதிபருக்கு தெரிய வந்திருந்தாலும் கூட உடனடியாக அவர் அதனை கண்டுகொள்ளாத நிலையும் அங்கு அவர் செயற்பட்ட விதமும் அந்த பிரச்சனையை மேலும் வலுவூட்டியிருக்கிறது என்பது சம்பவத்தில் எங்களுக்கு கண்டுகொண்டலாம். எனவே ஒரு முகாமைத்துவ ரீதியாக அதிபர் ஒருவர் ஒரு முரண்பாடு பாடசாலையிலேயோ தோற்றம் பெறுகிற அந்த சந்தர்ப்பத்துல ஏன் அது தோற்றம் பெற்றதற்கான காரணத்தை அவர் கண்டு கொண்டிருக்கணும் ஆரம்பத்திலேயே. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தா சில போது அந்த பிரச்சனையை அங்கு முடித்திருக்கலாம். ரைட். எனவே முரண்பாட்டு முகாமைத்துவத்துல அவ்வாறு அதிபர் கண்டுகொள்ளாமை மிக முக்கியமான ஒரு பிரதான குறையாக காணப்படுகிறது. அத்தோடு ஒரு முரண்பாடை தீர்ப்பதற்காக முரண்பாடு தோற்றம் பெற்றதற்கான காரணங்கள், யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், என்ன விடயத்தை அடிப்படையாக கொண்டது என்பது சம்பந்தமான ஒரு பகுப்பாய்வு செய்யப்படுவது என்பது மிக முக்கியமானது. எனவே இங்கு அதிபர் தோற்றத்துக்கான காரணத்தையும் அவர் கண்டு கொள்ளவில்லை. இரண்டாவது, அதனை பகுப்பாய்வு செய்வதாகவும் அங்கு காணப்படவில்லை. இருவருக்கும் அவர் ஏசிவிட்டு அங்கிருந்து விலகி சென்றது ஒன்றுதான் இடம்பெற்றது. இரண்டாவது, அதிபர் முகாமைத்துவ ரீதியாக ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்படுகின்ற போது அந்த முரண்பாடினை தீர்த்து வைப்பதற்கான அணுகுமுறைகள் காணப்படுகின்றன. அது ஒரு ப்ரொசஸ். எனவே முகாமைத்துவத்தை செய்கின்றவர் என்ற வகையில அந்த முகாமைத்துவ முரண்பாடு தோற்றம் தொடர்பான ஒரு அறிவு கட்டாயமாக அதிபருக்கு இருக்க வேண்டும். முரண்பாடு ஒன்று தோற்றம் பெறுகின்ற பொழுது அதனை தீர்ப்பதற்கான படிமுறைகள் காணப்படுகின்றன. எனவே அவ்வாறான படிமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்பட்டதாக அந்த சம்பவத்தில் எங்களுக்கு காண முடியாமல் இருக்கிறது. ரைட். அதற்கு பிறகு இரண்டாவது சந்தர்ப்பத்திலையும் அதிபருடைய செயற்பாடு என்பது அந்த முரண்பாட்டில் அவர் இன்வால்வ் இருக்கிறார் என்பதனை கண்டு கொள்ள இயலாது. உடனடியாக வலயக்கல்வி பணிப்பாளரிடம் சொல்லி ஒரு ஆசிரியரை இடமாற்றம் பெற வைப்பதினால இந்த முரண்பாடு தீர்க்கலாம் என்று அவர் பாடசாலை ஆசிரியரை இடமாற்றுவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார். எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்துல அந்த தீர்மானமும் ஒரு பிழையாக எடுக்கப்பட்டதொன்றாக அங்க இருக்கின்ற ஏனைய பெற்றோர்கள், பழைய பாடசாலை மாணவர்கள் மேலும் இந்த முரண்பாட்டுக்கு உட்படுவதனை கண்டு கொள்ளலாம். அந்த தீர்மானத்தால அதிபர் வலயக்கல்வி பணிப்பாளருக்கு சிபாரிசு செய்த அந்த தீர்மானத்தினால இன்னும் பல முரண்பாடு தோற்றம் பெறுகிறது. எனவே ஏற்கனவே அந்த பாடசாலையில தோற்றம் பெற்றிருந்த முரண்பாடு ஆசிரியர் முரண்பாடு. எனவே அந்த ஆசிரியர் முரண்பாட்டுக்கு பின்னராக பாடசாலை ஆசிரியர் பெற்றோர் முரண்பாடு, அதிபர் பெற்றோர் முரண்பாடு, அதிபர் ஆசிரியர் முரண்பாடு, மாணவர் அதிபர் முரண்பாடு, இவ்வாறு முரண்பாடு ஆசிரியர் முரண்பாடோடு தோற்றம் பெற்ற முரண்பாடு பல தடைகளை தாண்டி பல பிரிவுகளாக அது உருப்பெற்றிருக்கிறத சம்பவம் காட்டுகிறது. எனவே இந்த முரண்பாட்டு பிரச்சனைய சரியான முறையில் அவர் ஆரம்பத்தில் அணுகியிருந்தால் இதனை நிவர்த்திக்கிருக்கலாம். எனவே முரண்பாட்டோடு தொடர்பு பட்டவர்களோடு ஆரம்பத்தில் அவர் கலந்துரையாட